கோசரம் பொங்கல் கோசரம் நம்ம வந்து சூப்பரான ஒரு கிரைண்டருக்கு வந்து அட்டகாசமான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 5 மாடல் கிரைண்டருக்கு இப்போ நம்ம ஒரு ஆஃபர் பார்க்குறோம். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎல்எஸ் சூப்பர் பஜார் தாங்க வந்திருக்கோம். இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போயிட்டு லொகேஷன் எல்லாமே டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாங்க. இங்க அவ்வளோ பொருட்கள் இருக்கு. ஒரு பார்ட்ல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் கிட்ட பேசலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நம்ம ஷாப் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு சார்? நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்கு இல்லைங்களா, கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி சிவானந்தா காலனி போற வழியில பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு பிரிட்ஜ் ஒன்று, ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அதை ஒட்டியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கும், ஏபிடி மாருதி சர்வீஸ். அது உள்ள வந்தீங்கன்னா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாருக்கு வந்து லொகேட் ஆயிருக்கும். நம்ம லொகேஷன் நான் வந்து நம்ம ஷேர் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்க வந்துடலாம். ஓகே சார். இப்போ நம்ம ஷாப்ல நிறைய திங்ஸஸ் இருக்கு சார். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன திங்ஸஸ்? நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா பிராண்டட் ஐட்டம் தான் இருக்கும். பிராண்டட் ஐட்டம் கம்மியான பிரைஸ்ல கொடுக்கறது நம்ம ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். கிச்சன் ஐட்டத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஐட்டம்ஸும் நம்மள்ட்ட இருக்கும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இப்போ நியூ இயர் கோசரம் பொங்கல் கோசரம் நம்ம வந்து சூப்பரான ஒரு கிரைண்டருக்கு வந்து அட்டகாசமான ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 5 மாடல் கிரைண்டருக்கு இப்போ நம்ம ஒரு ஆஃபர் பார்க்குறோம். அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நம்ம ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நம்ம கிரைண்டர் மேடம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் நம்ம நிறைய பண்றோம். நம்ம ட்ரைப்ளைல பாத்தீங்கன்னா எல்லா ரேஞ்சஸும் இருக்கு. அதுவும் நம்மள்ட்ட வந்து பிரைசிங் பாத்தீங்கன்னா பெஸ்டான பிரைஸ்ல இருக்கும். ஸோ நம்ம நிறைய இதுல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ரொம்ப விரும்பி வாங்குறதே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரைப்ளை தான். நம்ம ட்ரைப்ளைல எல்லா ரேஞ்சஸுமே நம்ம வச்சிருப்போம். ஓகே சார். உங்களோட யூடியூப் சேனல்ல நிறைய பாத்துறோம் சார், அப்டேட்ஸ் பாத்துறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றது சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரைண்டர் பாத்துறலாம். ஓகே சரிங்களா. சோ நம்ம இப்போ வந்து ஒரு 5 மாடல் கிரைண்டர் டிஸ்ப்ளே வச்சிருக்கேன். ஓகே சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மினி கிரைண்டர்ல இருந்து 1 லிட்டர் கிரைண்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மினி கிரைண்டர்னு சொல்லுவோம். அதான் நம்ம மசாலா கிரைண்டர் கூட சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் பீப்புள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அந்த கல்லை லிஃப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிட் தூக்கி பண்றதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இந்த ஃபாரின்க்குலாம் எடுத்துட்டு போறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சின்னது, ஏன்னா பெரிய கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். சின்னதுலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மியா இருக்கு, ஹேண்டில் பண்றது ஈஸியா அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கோசரமே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இல்ல நம்ம 1/2 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். ரைஸ் போட்ட கடை அடக்கி வடக்கி சட்னி எல்லாம் அரைக்கணும் இல்லையா, சட்னி எல்லாம் அதுல அரைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் டேஸ்ட், அந்த மிக்சில அரைக்காம இதுல நம்ம அரைக்கும் போது நம்ம வந்து ட்ரெடிஷனல் டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. சோ இது கூடயே நம்மளுக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு செய்யறது வந்துடும், தேங்காய் திருவுதும் வந்துடும். இது கூடயே நம்மளுக்கு வந்துடும். சோ நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்ன ட்ரம்முக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசைறது தர மாட்டாங்க. சோ நம்மளோட இதுல வந்து இதுக்கு சப்பாத்தி மாவு பிசைறது கொடுத்துரும். ஸோ இதுலயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாவு கோதுமை எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு அப்படியே நீங்க இதுலயே சப்பாத்தி மாவு சூப்பரா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் திருவுறதும் கொடுக்குறோம். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ஸோ இதுலயே நீங்க தேங்காவும் திருவினதுக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு கல்ல போட்டீங்கன்னா பொட்டுக்கல்ல நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிட்டு இதுலயே நம்ம சட்னி அரைச்சிடலாம். ஸோ நம்ம அம்மிக்கல்ல அரைக்கிற டேஸ்ட் நம்மளுக்கு வந்து இதுல கிடைச்சிடும். ஸோ அது பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஜெனரல் அம்மிக்கல்ல அரைக்கிற எல்லா கல்லுமே கல்லுல நீங்க மிக்சியில பண்ணும்போது ஆர்பிஎம் ஜாஸ்தியா இருக்கும், ஹீட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா அதுல இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு இதுதான் இருக்கும் உங்களுக்கு. வேற நீங்க கல்லு நம்ம அம்மிக்கல் எல்லாமே நம்ம அரைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ட்ரெடிஷனல் டேஸ்ட் நம்மளுக்கு அது அப்படியே கிடைக்கும். அதான் நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறதுக்கும் நம்ம மிக்சியில அரைக்க, நீங்க மாவே அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், கிரைண்டர்ல அரைக்கிற டேஸ்ட்டுக்கும் மிக்சியில நீங்க போட்டு அரைக்கிற டேஸ்ட்டுக்கும் நிறைய அந்த டிஃபரன்ஸ் எல்லா இதுலயுமே நமக்கு கிடைக்கும். நீங்க நான்வெஜ்க்குலாம் மசாலா அரைக்கும் போது இதுல அரைக்கும் போது அந்த டேஸ்ட் நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். அந்த குழம்போட டேஸ்டே நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். நம்ம வந்து 1 லிட்டர் கிரைண்டர் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 லிட்டர் இருக்கு. ஸோ 2 லிட்டர்ல நம்ம 2 மாடல் போட்டிருக்கோம். ஒன்னு வந்து பேசிக் மாடல் டிசைர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் அப்படின்றது. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு மாடல் உங்களுக்கு, இது வந்து உங்களுக்கு பிரீமியம் டைப்ல இந்த பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியமா இருக்கும், இந்த லுக் எல்லாம் உங்களுக்கு. ஸோ இந்த பாடி ஷேப் பாத்தீங்கன்னா போதும். இது வந்து ஆர்டினரியா கிரைண்டர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா உள்ள இருக்கிற ஸ்டோனு, இதுல வரக்கூடிய ஸ்டோன் சைஸுக்கும் இதுல வரக்கூடிய ஸ்டோன் சைஸுக்கும் வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். இதோட ஸ்டோன் சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கும், ரெகுலரா இருக்கும். சோ இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டா எல்லா கிரைண்டர் சேம் லிட்டர் தான், ரெண்டுமே வந்து 2 லிட்டர் உங்களுக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டுத்துலயுமே நீங்க 1 கிலோ ரைஸ் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம போடக்கூடிய எல்லா கிரைண்டர்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலி என்னன்னா காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்றோம், எதுவுமே அலுமினியம் மோட்டர் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு மோட்டருக்கு. சோ இப்போ இந்த டேபிள் டாப்புக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி, இந்த 2 மாடலுக்குமே உங்களுக்கு 5 வருஷம் மோட்டருக்கு வாரண்டி கொடுக்குறோம். இந்த ஸ்டோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சோ இந்த டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஸ்டோன் வந்து ரெகுலரா வரக்கூடிய எல்லா கிரைண்டர்லயும் இந்த மாதிரி ஸ்டோன் தான் கொடுக்குறோம். இது சின்னதா இருக்கு, இது வந்து பெருசா இருக்கும். சோ இது வந்து நம்ம பிரீமியம் மாடல் கோசம் நம்ம கொடுக்க ஸ்பெஷலா வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசைறது 2 மாடலுக்குமே நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பிசைறது வந்துரும்.
எல்லா கிரைண்டர்ஸ்க்குமே நம்ம காமிக்கக்கூடிய நீங்க எல்லா மாடல் கிரைண்டருக்குமே உங்களுக்கு சப்பாத்தி மாவு போய் சேரும், தேங்காய் துருவல் டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்துடும். ஸோ முதல்ல சொன்ன இது வந்து 2 லிட்டர்ஸ், ரெண்டுமே 2 லிட்டர்ஸ். 1 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கிறது. இது வந்து டேபிள் டாப்னா நம்ம மாவு வந்து கையில் எடுக்கிற டைப்ல இருக்கும். அடுத்தது பார்க்க போறது வந்து டில்டிங் கிரைண்டர். இந்த டில்டிங் கிரைண்டர் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம வந்து மாவு வந்து சாச்சி எடுத்துக்கலாம். இந்த ஏஜர் பீப்புள் இருப்பாங்க, இந்த ஷோல்டர் பெயின் இருக்கவங்களாம் நம்ம கல்ல தூக்கி பண்றது சிரமமா இருக்கும். ஸோ அவங்களாம் ஈஸியா வந்து சாட்சி மாவு எடுத்துக்க முடியும். இது வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதுவும் காப்பர் மோட்டர். இதுக்கும் நம்ம வந்து மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு லிவர் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த சைடில் லிவர் இருக்கும், இந்த லிவர் அப்படியே புல் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சாச்சிக்கலாம். அப்படியே மாவு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்வீனியன்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பி நீங்கள் ஒத்த விரல் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ ஏஜ் பீப்புள் அந்த ஷோல்டர் கல்ல தூக்க முடியாதவங்க ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங்கும் ரொம்ப ஈஸி. மாவெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுலயே தனி வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இதுலயே வந்து 2 நிமிஷம் கிரைண்டர் ரன் பண்ண விட்டு அகைன் நீங்க இந்த லிவரை புல் பண்ணி அப்படியே சாச்சிட்டீங்கன்னா அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாம் வெளியில வரும். ஸோ நம்ம மாவு எடுக்கிறது ஈஸி, கிளீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது 150 வாட்ஸ் உங்களுக்கு. ஜெனரலா எல்லா கிரைண்டருமே பாத்தீங்கன்னா 150 வாட்ஸ். ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1440 ஆர்பிஎம் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முதலே சொன்னா உங்களுக்கு இதுக்கு 5 வருஷம் வாரண்டி. ஏன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்றது காப்பர் மோட்டர் தான் யூஸ் பண்றோம். நம்மள்ட்ட எதுவுமே அலுமினியம் மோட்டர் கிடையாது நமக்கு. இது கூட நம்ம சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பேசுறது வந்துடும், தேங்காய் திருவது வந்துடும். ரெண்டுத்துக்குமே வந்துடும். நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு அதை போட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே லிட்டர் தானா சார்? இல்ல மேடம், இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. சோ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி பெருசா இருப்பாங்க, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா அரைக்கணும்வாங்க. சோ இதுல நம்ம 1 கிலோ ரைஸ் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, இதுல வந்து நம்ம 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, 3 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம 1.5 கிலோ ரைஸ் போட்டு அரைச்சிக்க முடியும். இதுக்கும் நம்ம மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இதுக்கு வரக்கூடிய அந்த சப்பாத்தி மாவு பேசுறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ்ல கொடுத்துருப்போம். 3 லிட்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி எஸ்எஸ்ல கொடுக்குறோம். சோ இது கூட உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுறது வந்துடும். சூப்பர் சார். சோ கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வேணும்ன்றவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். சோ முதல்ல இதுல எப்படி நான் உங்களுக்கு சொன்னேன் டில்ட் பண்ணி நீங்க பண்ணிக்கலாமோ அதே மாதிரி இதே நீங்க ஈஸியா நம்ம ரைட்டா அந்த லிவர் எடுத்து விட்டோம், சும்மா அப்படியே லேசா புல் பண்ணீங்கன்னா போதும். திருப்பி அப்படியே எடுத்துட்டீங்கன்னா லாக் ஆயிடும். ஒத்த விரல் தான். கெப்பாசிட்டி அதிகமா இருந்தா கூட நீ ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே சார், ஓகே சார். இந்த மெயினா இந்த ஏஜ்ட் பீப்பிள் கோசமே நம்ம இத டிசைன் பண்ணிருக்கோம். ஓகே சார். இது லூசா இருக்கு நீங்க சொல்றீங்களே, நம்ம ஓடும்போது அது மாதிரி ஏதோ எந்த ஒரு ஷேப்பிங் ஆகும் அப்படியே இருக்கும். ஷேக் ஆகாது. ரொம்ப இருக்கும். இருக்கும். சோ நம்மளோட பிஎல்எஸ் சூப்பர் பஜார் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எக்ஸப்ட் இந்த கிரைண்டர், இப்போ இந்த 4 கிரைண்டர் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கிரைண்டருக்குமே இந்த பெரிய ட்ரம் போக நம்ம அடிஷனலா ஒரு சின்ன ட்ரம் கொடுப்போம். எல்லாத்துக்குமே வா சார்? இந்த இதுதான் இந்த இதேதானே. ஆமா, அதுக்கு வராது. இந்த ட்ரம் தான் இது கொடுத்திருப்போம். ஆமா ஆமா ஆமா. சோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த 4 மாடலுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ட்ரம் கொடுப்போம். சூப்பர் சூப்பர் சார். சோ கஸ்டமர் வேணும்னா மாவு அரைக்கும் போது குவாண்டிட்டி அதிகமா அரைக்கும் போது பெரிய ட்ரம் போட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா அரைக்கிறாங்க, வடைக்கு அரைக்கிறாங்க, அடைக்கு அரைக்கிறாங்க, சட்னிக்கு அரைக்கிறாங்க, நான்வெஜ்க்கு மசாலா எல்லாம் பண்ணும்போது அந்த ட்ரம் எடுத்துட்டு இதை போட்டுக்கலாம். நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 ட்ரம்முக்குமே தனித்தனி கல் வந்துடும். ஸோ இதுக்கும் தனியா கல் வந்துடும், குட்டிக்கும் தனியா கல் வந்துடும். குட்டிக்கும் தனியா சப்பாத்தி மாவு போய் சேர்ந்து கொடுக்குறோம். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கும் நம்ம இதுக்கும் வந்துடும், எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அந்த மினி கிரைண்டர் நம்ம ஆக்சசரிஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது எல்லாமே இதுக்கும் வந்துடும். தனித்தனி மூடியும் வந்துடும். 2 கிரைண்டருக்குமே தனித்தனி மூடி, ட்ரம்முக்குமே தனித்தனி மூடி எல்லாமே கொடுத்துருவோம். சோ அந்த இது வந்து 4 மாடலுக்குமே நமக்கு அவைலபிள், எல்லாமே அவைலபிள் இருக்கு. சோ இது வந்து நம்ம ஜென்ரலா நம்ம கொடுக்கறது வந்துட்டு நம்ம எப்பெல்லாம் நம்ம பிஎல்எஸ் கிரைண்டர் கஸ்டமர் வேணுங்களோ கிரைண்டரோட அடிஷனல் ட்ரம் கொடுப்போம். நான் இப்போ இந்த நியூ இயர் பொங்கல் வருது இல்லையா, இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கோம்போ ஆஃபர் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அது என்னன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு 5 மாடல் கிரைண்டருக்கு நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ஒரு மசாலா ட்ரம்மோட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ இயர் பொங்கலுக்கோசரம் ஒரு சூப்பரான ஒரு கோம்போ போட்டிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன கோம்போ என்ன ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எந்த மாடல் கிரைண்டர் எடுத்தாலும் சரி, இந்த 5 மாடல்ல எந்த கிரைண்டர் எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மல்டி கடாய் கிடைக்கும். இது வந்து 6-in-1 மல்டி கடாய்ன்னு சொல்லுவோம். ஒரே இதுல வந்து நீங்க மல்டி யூசஸா நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கடாய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பிளேட் வரும், ரெகுலர் இட்லி பிளேட். ஸோ இது வந்து ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா 7 இட்லி இருக்கும். இது மாதிரி 2 தட்டு வரும் நமக்கு. ஸோ ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க 14 இட்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு மேலே வச்சு. இந்த இட்லி பிளேட்ல என்ன அட்வான்டேஜ்னா, சின்ன சின்னதா ஹோல்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம துணி போட்டு இட்லி வாத்துக்க முடியும்.
இல்ல நீங்க என்ன தரையும் மாத்திக்கலாம். டைரக்டா ஊத்துறப்போ இதாகாது. இல்ல ஆயில் தடவிட்டீங்கன்னா கீழ இதாகாது. லீக் ஆகாது. சோ ரெண்டு பர்பஸாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதான் இந்த இட்லி பிளேட் அட்வான்டேஜ். சோ இது போக நம்மளுக்கு வந்து ஒரு மினி இட்லி பிளேட் கொடுக்குறோம். இது கூட சூப்பர் அழகா இருக்கு. இது கூட வந்து ஒரு மினி இட்லி பிளேட். சப்போஸ் நம்ம ரெகுலரா இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம மினி இட்லி, சாம்பார் இட்லி, ஃப்ரை இட்லி இது மாதிரி டிஃபரெண்டா குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். சோ அதுக்கோசம் இந்த மினி இட்லி பிளேட் நம்ம கொடுக்குறோம். நீங்க இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி பிளேட் யூஸ் போட்டு இது மாதிரி ஒரு மினி இட்லி வச்சுக்கலாம். சோ இது மாதிரி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இது போக மினி இட்லி பிளேட் போக நம்ம ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுக்குறோம். அழகா இருக்கு. சூப்பர். இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடியாப்பம் இருக்கு இல்லையா, நம்ம இடியாப்பம் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ், இந்த மோமோஸ் பண்ணிக்கிறது, கொலக்கட்டை எல்லாம் பண்றீங்க, ஸ்டீம் பண்றது வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுல பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு. சோ அந்த ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறோம். இது போக இப்போ ட்ரெண்டிங்கா லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா இருக்கிறது பாத்தீங்கன்னா தட்டு இட்லி. அதுக்குமே இருக்கும் சார். இது கூட எல்லாமே வந்துருங்களா? எல்லாமே வந்துரும். சோ நீங்க டிஃபரெண்டா நம்ம பண்றதுக்கு எல்லாமே கொடுத்துறோம். தட்டு இட்லி பாத்தீங்கன்னா 2 பிளேட் தட்டு இட்லி வந்துரும். சூப்பர் சூப்பர். இது ஃபுல்லா மாவு போட்டு அப்படியே வச்சுக்கலாம். கட் பண்ணி நம்ம டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பிளேட் வரும். சோ இதெல்லாம் போக நம்ம வந்து இது ஒரு கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாண்ட்விச் பாட்டம் கடாய். ஓகே ஓகே. சோ நம்ம அடி பிடிக்காது. சோ நம்ம சூப்பரா ஒரு கடாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வித் லிட்டோட உங்களுக்கு வந்துரும். இண்டக்ஷன் எடுக்குமா சார்? கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணலாம். லிட்டோட வந்துரும். சோ கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த சப்போஸ் எந்த மாடல் வேணாலும் இத எடுத்துக்கலாம் நம்ம கோம்போ ஆஃபர்ல. இப்போ மல்டி கடாய் பார்த்தோம் நம்ம. சப்போஸ் இந்த கோம்போ எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம். சோ அந்த மல்டி கடாய் வேண்டாம் அப்படின்ற கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் 3 லிட்டர் குக்கர், ஸ்வச் மாடல் குக்கர். உங்களுக்கு ஸ்வச் மாடல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அதாவது பொங்கி விழுந்தாலும் இது இருக்குமே தவிர்த்து பொங்கி கீழே வடியாது. சோ மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும் இந்த குக்கர். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் கண்டெய்னர் செட் கொடுக்குறோம். அதாவது டீ, காஃபி, சுகர் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே பிரிண்ட் ஆயிருக்கும். இது வந்து சுகர்னு இருக்கும், டீன்னு இருக்கும், காஃபின்னு இருக்கும். சோ இந்த குக்கர் பிளஸ் இது ரெண்டும் வாங்கிக்கலாம். இந்த மல்டி கடாய் வேண்டாம்னா இது வாங்கிக்கலாம். சோ இதுவும் வேண்டாம் எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் நம்ம இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறோம். சோ இப்போ 2 கோம்போ பார்த்தோம். சோ இப்போ இந்த கோம்போ எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது புதுசா வேற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா அதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். அது பாத்தீங்க அப்படின்னா புல்லட் மிக்சி, ஆல் டைம் ஃபேவரட்டான புல்லட் மிக்சி. இது வந்து சௌபாக்கியா பிராண்டோடது. இதுல 3 ஜார் இருக்கும், 2 பிளேடு, 3 ஜார். இது வந்து 450 வாட்ஸ் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த சௌபாக்கியா புல்லட் மிக்ஸ் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு வந்து ரீசெட் பட்டன் இருக்கும் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனுக்கு. சப்போஸ் நம்ம ஏதாவது அதிகமாக குவான்டிட்டி, ஏன்னா இந்த மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொஞ்சம் குவான்டிட்டி போட்டு அரைக்கிறது தான். ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் நிறைய குவான்டிட்டி போட்டு அரைச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து டக்குன்னு கட் ஆஃப் ஆயிடும். ஸோ ஒரு நிறைய பிராண்ட் வந்து இந்த ரீலோட் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ இதில் அவங்க கொடுத்துறாங்க. திருப்பி நீங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணி திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஜார் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரை அரைக்கிறது இருக்கும், ஃபிளாட்டா வருது. இது வந்து வெட் அரைக்கிறதுக்கு. இது போக நம்மளுக்கு வந்து ஒரு ஜிப்பர் ஜார் வரும். நம்ம ஜூஸ் ஏதாவது மில்க் ஷேக் ஜூஸ் ஏதாவது பண்ணிட்டு அப்படியே நம்ம பையில வச்சு அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம், கேரி பண்ணி போய்க்கலாம். போற வழியில அப்படியே ஓபன் பண்ணி அப்படியே நம்ம குடிச்சிட்டு போயிடலாம். சோ இந்த 3 கோம்போல எந்த கோம்போ வேணாலும் அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம நியூ இயர் பொங்கலுக்கு போட்டிருக்கிறது என்னன்னா, நார்மலா நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் தெரியும், எதர் கோம்போ போடுவோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுவோம். இதான் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி நம்ம இந்த நியூ இயர் பொங்கலுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டுமே போட்டிருக்கோம். அதாவது கோம்போவும் கொடுக்குறோம், அதுல இருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. அதாவது நம்ம இந்த எந்த மாடல் கிரைண்டர் எடுத்தீங்கனாலுமே சப்போஸ் பழசு என்கிட்ட இருக்குங்க, நிறைய கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்கறதுன்னா இதெல்லாம் சூப்பரா இருக்கு வாங்கினா ஆசை, ஆனா பழைய கிரைண்டர் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். சோ அவங்களுக்கும் என்ன பண்றோம்னு கேட்டா டைரக்டா நீங்க உங்க பழைய கிரைண்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சோ நம்ம இந்த கொடுக்கக்கூடிய இந்த இதுல வந்து 500 ரூபாய் உங்களுக்கு வந்து பழைய கிரைண்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்போம். எனி கண்டிஷன், எந்த கண்டிஷன் இருந்தாலும் 500 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பழசை நம்ம எடுத்துப்போம். சோ நம்ம காம்போ ஆஃபர்லயே பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபர்லயே அவங்க வந்து பழச கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த என்ன பிரைஸோ அதுல இருந்து 500 ரூபாய் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம கோம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒன்று பிரைஸ் நான் சொல்லிடுறேன். சோ நம்ம இந்த மினி கிரைண்டர் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட், அதாவது 1 லிட்டர் கிரைண்டர். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்த 3 கோம்போல ஒரு புல்லட் மிக்சி அப்படி இல்ல குக்கர் அப்படி இல்ல அந்த மல்டி கடாய், இது 3த்துல ஏதாவது ஒரு கோம்போ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கிட்டாலுமே வெறும் 5500 ரூபாய் கொடுக்கும். இந்த குட்டி கிரைண்டர் கூட இந்த 3 கோம்போல எது வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் 5500 ரூபாய்க்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட. யாருமே வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயா பண்றது இல்ல, ஆனா நம்ம வந்து தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். அந்த ஷிப்பிங் அப்படின்றது டிரான்ஸ்போர்ட்ல போடுறது கிடையாது, கொரியர்ல கஸ்டமருக்கு வந்து அவங்க வீட்லயே டெலிவரி ஆகும். நம்ம கொரியர்ல தான் கொடுக்குறோம். சோ இது வந்து மினி கிரைண்டர் 1 லிட்டர் கெபாசிட்டிக்கு. அதே அடுத்தது எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இது வாங்கிட்டு நம்ம காம்போ ஆஃபர்ஸ்ல எல்லாமே வாங்கிட்டோம்னா 5500 ஓட வந்துருது. அதோட இதெல்லாம் புல்லட் மிக்ஸ் வாங்கிக்கலாம். அப்படின்னா அந்த குக்கர் இந்த 3 பீஸ் எடுத்தால மல்டி கடாய். சோ இந்த மூணுல எது எடுத்தாலுமே அவங்களுக்கு இந்த
பிரைஸோட உங்களுக்கு வந்துரும் பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நமக்கு கிடைச்சிரும் சூப்பர் சார் சூப்பர் சோ அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம 2 லிட்டர் கெபாசிட்டி சோ இது வந்து பேசிக் மாடல் வந்து டிசைனர் மாடல் சோ இது கூட நமக்கு என்ன வருதுன்னா ஒரு கிரைண்டர் ஒரு மசாலா ட்ரம் நம்ம மினி கிரைண்டருக்கு வந்த சின்ன ட்ரம் வந்துரும் 2 ட்ரம் பிளஸ் இந்த 3 கோம்போல எந்த கோம்போ வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே எந்த கோம்போ எடுத்தீங்கனாலும் வெறும் 6629 ரூபாய் வெறும் 6629க்கு ஒரு கிரைண்டர் ஒரு மசாலா ட்ரம் புல்லட் மிக்ஸி எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அந்த குக்கர் இந்த 3 பீஸ் செட் எடுத்துக்கலாம் இல்ல மல்டி கடை ஏதாவது ஒரு காம்போ பிளஸ் இந்த கிரைண்டர் மசாலா ட்ரம் எல்லாமே சேர்த்து வெறும் 6629 ரூபாய் இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் அது இந்த மாடல் பிரீமியம் சொல்றோம் இல்லையா சோ இந்த மாடலுக்கு அதே மாதிரி கோம்போ வந்துடும் கிரைண்டர் 2 ட்ரம் பிளஸ் இந்த 3 கோம்போல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் சோ இந்த ஆஃபர் எடுத்தீங்கன்னா வெறும் 7249 ரூபாய் 7249 கொடுக்குறோம் சோ இது வந்து டேபிள் டாப் அடுத்து நம்ம டில்டிங் 2 லிட்டர் கெபாசிட்டி 2 லிட்டர் கெபாசிட்டி இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் ஒரு சின்ன ட்ரம் வந்துரும் அதே மாதிரி கோம்போ எந்த கோம்போ எடுத்தாலும் வெறும் 7800 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல 3 லிட்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வெறும் 8700 ரூபாய் 8700 rupees அந்த பிரைஸ் சொன்னேன் இல்லைங்களா நான் எக்ஸ்சேஞ்ச் சொன்னேன் இல்லையா சோ சொன்ன பிரைஸ்ல இருந்து இப்ப இந்த மினி கிரைண்டர் எடுக்கிறாங்க பழைய கிரைண்டர் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா 5500 ரூபாய் பழசு 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு வெறும் 5000 ரூபாய் கொடுத்தா போதும் சூப்பர் சூப்பர் சோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி எந்த கிரைண்டர் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து எனி கண்டிஷன் தான் 500 ரூபாய் கழிச்சிட்டு நம்ம உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டு நம்ம கொடுத்துருவோம் சோ இதெல்லாம் போக நம்ம இந்த ஆஃபர்ஸ் இதெல்லாமே போக இப்போ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா இப்போ நார்மலா மற்ற கஸ்டமர் ஆன்லைன்ல ஆர்டர் போடுற கஸ்டமர் நம்ம கொரியர் ஷிப்பிங் பண்றோம் இப்போ நேரடியா நம்ம கஸ்டமர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் நம்மளுக்கு கிடையாது நீங்க வராங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் இல்லையா அதுக்கோசரம் பாத்தீங்கன்னா சௌபாக்கியா பிராண்டோட 1500 ml கெட்டில் எலக்ட்ரிக் கெட்டில் சூப்பர் நைஸ் இது வந்து நம்ம வந்து இங்க வந்து டைரக்டா எடுக்கிற கஸ்டமருக்கு இவ்ளோ ஆஃபர்ஸ் எப்படி சார் கொடுக்க முடியுது இவ்ளோ ஆஃபர் கொடுக்குறீங்க எப்படி சார் இது என்ன நார்மல் கிரைண்டர் எடுத்தாலே இன்னைக்கு 5000 வருது ஆமா இவ்ளோ ஆஃபர்ஸ் கொடுத்து வேற 5000 ஓட என்ன ரீசன் நம்ம பண்ணக்கூடிய வால்யூம் வந்து அந்த அளவு இருக்கும் ஓகே நம்ம போன தீபாவளிக்கே பாத்தீங்கன்னா 3000 கிரைண்டர்ஸ் சேல்ஸ் பண்ணோம் ஓகே அந்த அளவு வால்யூம் பண்ணும்போது நம்ம என்ன கம்பெனி நமக்கு பெஸ்டான பிரைஸ் கொடுக்குறாங்க நம்ம வந்து என்ன அப்படி கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 பீஸ்ல வச்சு லாபம் எடுக்கல 100 பீஸ் வித்து அந்த லாபத்தை எடுக்கும் அதுதான் கணக்கு வால்யூம் அதிகம் மார்ஜின் கம்மி எங்களுக்கு சோ அதனால நம்ம இவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் கஸ்டமர் எல்லா ஊர்லயும் நம்மள்ட்ட வந்து வாங்குற ரீசன் அதுதான் சூப்பர் சார் நைஸ் சோ இது பாத்தீங்கன்னா இந்த கெட்டில் வந்து உங்களுக்கு இங்க வந்து வாங்குறவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா டைரக்டா வந்து வாங்குறாங்க இல்லையா அந்த கஸ்டமருக்கு வந்து இதுவும் பிராண்டட் தான் நம்ம ஏதோ லோக்கல் கெட்டில் கொடுக்குறோம்னு இதுவும் சௌபாக்கியா பிராண்டட் கெட்டில் தான் நம்ம கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ் இங்க வந்து வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு சேனலுக்காக ஏதாவது கொடுங்கன்னு கேட்கலாம்னு நினைச்சேன் பட் இவ்ளோ ஆஃபர் கொடுக்கும்போது இதுவே இவ்ளோ பெரிய ஆஃபர்ஸ் இல்ல அது கேட்க முடியாது ஓகே சார் சூப்பர் சார் நைஸ் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்திருக்கீங்க எல்லாமே லிமிடெட் ஆஃபர்ஸ் நம்ம நியூ இயர்க்கு பொங்கல் வரைக்கும் அதாவது நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மள்ட்ட லிமிடெட் ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு ஓகே சார் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம தீபாவளிக்கு எல்லாம் போடும்போது தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம வந்து 2025 கோசரமே நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் ஓகே ஓகே ஒரு 25 ஆஃபர் போட்டிருந்தோம் ஆனா 2025 வரல ஆனா 4 நாளுக்கு முன்னாடி அது எல்லா ஆஃபருமே க்ளோஸ் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் சோ அதனால நம்ம கஸ்டமர்ஸ் அதான் நம்ம என்ன சொல்றோம்னா எந்த அளவு ஃபாஸ்டா புக் பண்ண முடியும் அந்த அவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க ஏன்னா கடைசி நேரத்துல வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது ஸ்டாக் இல்லாம போயிடும் ஆமா சோ அப்போ வந்து அவங்க கொடுக்க சப்ளை எங்கனால கொடுக்க முடியாம போயிடும் எந்த அளவு ஃபாஸ்டா உங்களால புக் பண்ண முடியும் உங்களுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் ஓகே சார் சூப்பர் ஓகே फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் மீட் பண்றதுக்கு டாடா பை பை थैंक यू